அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ரிவிஷன் பிளான், சரி 30 நாள் ரிவிஷன் பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் சரியா, திறனறிவுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 30 நாள் திறனறிவு ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே பார்க்கும் சரியா. இந்த 30 நாள் வந்து ஆப்டிடியூட் வந்து ரிவிஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தவரை 25 மார்க் உங்களுக்கு அப்படியே லம்பா எடுத்துக்கலாம் சரியா. குரூப் 4 பொறுத்தளவு 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல வந்து வரும். இந்த 25 கொஸ்டின்ல நீங்க 20 பிளஸ் எடுத்துட்டாலே உங்களுக்கு போதுமானது சரி. 20 பிளஸ் எடுத்தா, ஸோ 20 கீழே போயிட்டா நீங்க வந்து காம்படிஷன் விட்டு வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 20 மேக்ஸிமம் 22 23 எடுக்க பாருங்க. ஸோ ரொம்ப மேக்ஸ் வராதவங்க 20 பிளஸ், எப்படியும் 20 பிளஸ் வந்து எடுக்க பாத்துருங்க சரியா. 20 பிளஸ் எடுத்தாதான் உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து மார்க் வந்து கூட வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல மார்க் போடும். ஆப்டிடியூட்ல நீங்க கம்மியாயிருச்சு அப்படின்னா ஜிஎஸ்லயும் கம்மியாயிரும். ஆப்டிடியூட்ல கூடுச்சுன்னா ஜிஎஸ்லயும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கூடிரும் சரியா. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தளவு நம்ம ரிவிஷன் வந்து பண்ணலாம் இன்னைக்கு இருந்து. அதனால இந்த சம் வந்து நல்லா பாருங்க. இந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு சிம்பிளிபிகேஷன் வந்து எடுத்துரும். சிம்பிளிபிகேஷன்ல என்னென்ன மாடல் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க முடியும், ஸோ எல்லாமே அது வந்து எடுத்துரும் சரியா. ஸோ அதனால இந்த வீடியோ இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி வந்து வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √383 302 164 28 9 சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு இந்த சிம்பிளிபிகேஷன் இந்த சம் வந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும் சரி. இந்த ஸ்கொயர் ரூட் சம் வந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும். ஸோ அதனால இந்த மாடல் வந்து நல்லா பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு மாடல் பார்க்கணும். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 383 பிளஸ், அதாவது இந்த சிம்பிள் வந்து நீங்க பார்க்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து பார்க்கணும். பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சரியா. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 383 பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சப்போஸ் மைனஸ் இருந்தா அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிளஸ்க்கு வந்து என்ன செய்யலாம்னு சரியா. இப்போ பிளஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 383. ஸோ 383க்கு அடுத்த நம்பர், 383க்கு அடுத்த நம்பர் என்னென்ன ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு பாருங்க சரியா. 383க்கு அடுத்த நம்பர், ஸோ 383க்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 400 இருக்கும் ஸ்கொயர் ரூட் சரி. 400 வந்து ஸ்கொயர் ரூட் 383க்கு அடுத்து 383, 84, 85, ஸோ இதெல்லாம் 90, இதெல்லாம் எல்லாமே ஸ்கொயர் வந்து இருக்காது. ஸோ 383க்கு அப்புறம் ஸ்கொயர் வர நம்பர் ஒரே நம்பர் 400 தான். 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தா +20 சரியா. இதுக்கு ஆன்சர் வந்து +20. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும் சரி. இங்க மைனஸ் இருந்தா என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். இங்க வந்து இப்ப பிளஸ் இருக்கு. 383 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 பிளஸ்ன்னு இருக்கு சரி. இந்த பிளஸ்ன்னு இருக்கப்ப அப்ப 383க்கு அடுத்த நம்பர் ஸ்கொயர் ரூட்ல என்ன வருதுன்னு பார்க்கணும். 383க்கு அடுத்த நம்பர் ஸ்கொயர் ரூட்ல என்ன வரும்? 400 வரும். அப்போ 400 ஸ்கொயர் ரூட் வந்து 20 சரியா. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா 383க்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும். 383க்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். அதுதான் ஆன்சர் ஆகும். பிளஸ் இருக்கிறதுனால 383க்கு அடுத்து ஸ்கொயர் நம்பர் வந்து பார்க்கணும். அதனால 383க்கு அடுத்து ஸ்கொயர் நம்பர் 400. ஸோ 400 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் தான் 400. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா +20 சரியா. அப்ப +20 தான் இதுக்கு வந்து ஆன்சர். இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். ஸோ இந்த சம்ல ஸ்கொயர் ரூட் சம்ல கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும் சரியா. இப்போ வந்து நம்ம பிளஸ் வந்து பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்க்கணும். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்ல மைனஸ் வந்துச்சுன்னா என்னன்னு சரியா. இங்க பாருங்க, இங்கேயும் பிளஸ் தான் வந்திருக்கு. ஆனா என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா -121 பிளஸ்ன்னு வந்திருக்கு சரியா. -121 ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட் இல்ல கியூப் ரூட். ஏன்னா இந்த இடத்துல 3 இருக்கு பாத்தீங்களா, 3 இருந்தா கியூப் ரூட் அர்த்தம். அப்ப -121 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் -61 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் -26 சொல்லிட்டு மைனஸ் இருக்கு இந்த இடத்துல. நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடத்துல நான் பார்க்க சொன்னேன். ஓகே, இந்த இடத்துல இந்த சிம்பிள் வந்து பிளஸ்ஸா மைனஸா பார்க்க சொன்னேன். இங்க வந்து பிளஸ் இருக்கு. 121க்கு அடுத்து என்ன வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு பாருங்க. ஸ்கொயர் கியூப் ரூட் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல கியூப் ரூட் தான். ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வெறும் இப்படி போட்டா தான் ஸ்கொயர். இந்த இடத்துல 3 போட்டா கியூப் சரியா, கியூப் ரூட். அப்போ 121க்கு அடுத்து என்ன கியூப்னு பாருங்க, 125. இப்போ 125 கியூப் ரூட் எடுத்தா 5 சரியா. 5 கியூப் தான் 125. டக்குன்னு நீங்க என்ன பண்ணிருக்கூடாது, +5 போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல -121 இருக்கு சரியா. -121 இருக்கு. அப்ப -5 தான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். சப்போஸ் இந்த மைனஸ் இல்லாட்டி +5 தான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த -5யோட 5க்கு முன்னாடி மைனஸ் இருந்தா அப்படியே சரியா. இப்போ 121க்கு கடைசி கியூப் ரூட் வந்து 125. அப்போ
அப்போ -5 என்ன வரும் பாருங்க, -125. சரியா? 121 பிளஸ் இருக்கு. ஸோ 121 அடுத்து உள்ள கியூப் ரூட் தான் நம்ம எடுக்கணும். இப்போ 121 மைனஸ் எடுத்தா 121 முன்னாடி இருக்கிற கியூப் ரூட் எடுத்து மைனஸ் வந்து முன்னாடி. சரியா? ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல வந்து நமக்கு மைனஸ் வந்து தந்துருக்கு. சரியா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் சிம்பிளிபிகேஷன் எடுத்துட்டு அந்த சம் இல்லாம நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கவே முடியாது. சரியா? ஸோ அதனால இது வந்து ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியா வந்து போட்டலாம். இது போடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா நீங்க டக்குன்னு வந்து போட்டு முடிச்சிருங்க. சரியா? அடுத்து பாருங்க 10. ஸோ 10 பிளஸ் இருக்கு அந்த இடத்துல. 10 பிளஸ் இருக்கு. அப்ப 10க்கு அடுத்து என்ன ஸ்கொயர் ரூட் வரும்னு பாருங்க. 10க்கு அடுத்து ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்க. 10, 11 வராது, 12 வராது, 13 வராது, 14 வராது, 15 வராது, 16 வரும். சரியா? 16 என்னது? 4 ஸ்கொயர் தான் 16. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து +4. சரியா? ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் எதுவுமே இல்லை முன்னாடி. ஸோ அந்த மைனஸ் இருந்தா -4 வரும். ஸோ அப்போ இங்க வந்து பிளஸ் இருக்கு. 10க்கு அடுத்து ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப 10க்கு அடுத்து வர ஸ்கொயர் தான் பார்க்கணும். 10க்கு அடுத்து 16 வருது. அப்போ 4 ஸ்கொயர் தான் 16. அப்ப ஆன்சர் வந்து 4 இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து போகும். ஸோ நம்ம அடுத்த மாடல் இது வந்து ஸ்கொயர் ரூட் மாடல், ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் மாடல். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க ஸ்கொயர் ரூட்ல இதுக்கு நம்பருக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிளஸ் இருக்கான்னு பார்க்கணும், மைனஸ் இருக்கான்னு. பிளஸ் இருந்தா அதுக்கு அடுத்த நம்பர், மைனஸ் இருந்தா அதுக்கு முன்னாடி நம்பர். அவ்வளவு ரெண்டே ஸ்டெப் தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ், இந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தா அதோட ஆன்சரோட சேர்த்து மைனஸ் வந்து போட்டோம். சரியா? ஸோ 2 ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ அவ்வளவுதான். இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கியூப் ரூட் வந்து உங்களுக்கு வந்து இது பாருங்க, இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும். சரியா? அடுத்து வந்து போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னா உங்களுக்கு தெரியும், பி ஃபார் பிராக்கெட். சரியா? பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப். சரியா? டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். சரியா? எஸ் ஃபார் சப்ராக்ஷன். அப்போ போர்ட் மாஸ் பி ஃபார் பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ போர்ட் மாஸ். சரியா? சரி, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின், சிம்பிளிபிகேஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். நம்ம இப்ப பாக்குற மாடல் பார்த்தாலே போதும், உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன்ல என்ன கொஸ்டின் கண்டிப்பா ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின் சிம்பிளிபிகேஷன் வந்துடும். நம்ம பாக்குற சம் பார்த்தாலே போதும், 2 கொஸ்டின் வந்து நீங்க கண்டிப்பா எழுதலாம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ போன வட்டம் குரூப் 4ல சிம்பிளிபிகேஷன் கேட்கல. ஸோ அதனால இந்த வட்டம் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? 1 டிவைடட் பை 5/7 ஆஃப் 6, 3/10 மைனஸ் 2/9. சரியா? இப்போ 1 டிவைடட் பை 5/7 ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், குழப்பிடும். போர்ட் மாஸை பொறுத்தளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். சரி, ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அமைச்சிருங்க. என்ன பண்ணணும்? 6 × 10, 6 × 10 60 + 3. ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சிம்பிள் ஃபிராக்ஷன் ஆகணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 6 6 6 × 10 60 + 3 63. 23/10 மைனஸ் 2/9. சரியா? 1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு. ஸோ பிராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணி இந்த இடத்துல ஆஃப் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சரியா? 5/7 × 63/10 மைனஸ் 2/9. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. 1 டிவைடட் பை 5/7 × 63/10 வந்து 7 9 63 5 2 10. சரியா? அப்போ 9/2 மைனஸ் 2/9. சரியா? அப்போ 1 டிவைடட் பை இருக்கு. அப்போ 1 டிவைடட் பை என்ன பண்ணும்? ஸோ போர்ட் மாஸுக்கு ஆஃப்க்கு அடுத்து டிவிஷன் தான். 1 டிவைடட் பை 9/2 அப்படின்னா இந்த 2 மேல போயிடும். அப்போ 2/9 மைனஸ் 2/9. அப்போ டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷனுக்கு அடுத்து சப்ராக்ஷன். இங்க நம்மளுக்கு இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் அடிஷன் எடுக்கலாம், நேரா சப்ராக்ஷன் வரும். இப்போ 2/9 மைனஸ் 2/9 0. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 0. சரியா? போர்ட் மாஸ் பொறுத்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். சரியா? ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு அவசரம் இல்லாம போடுங்க. அவசரத்துல போட்டு தப்பா வந்து ஆயிரும். நீங்க தப்பா போடுற ஆன்சர் அந்த இடத்துல ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால நல்லா பார்த்து சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்து வந்து. சரியா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? -1/3 × 5/4 இது பிராக்கெட்ல இருக்கு. பிளஸ் 3/4 டிவைடட் பை 1/2 மைனஸ் 1/4 இது வந்து பிராக்கெட். சரியா? இப்ப பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. -5/12 வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. -5/4 3 சார் 5. இது முடிஞ்சு 3/5 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல முடிச்சிருங்க. சரி, அதுக்கடுத்து டிவிஷன் வரலாம். 1/2 மைனஸ் 1/4 2க்கு 4 எல்சிஎம் எடுத்தா 4. அப்ப இந்த இடத்துல 4 வரணும், இந்த இடத்துல 2 வரணும். அப்ப மேலேயும் 2 வரணும். ஓகே, இந்த இடத்துல 1 தான், ஏன்னா 4 தான் மேல இருக்கு. -1/4.
இப்போ -5/12 + 3/4 டிவைடட் பை 1/4. சரியா? இப்போ -5/12 + இது அப்படியே பாருங்களேன் 3/4 டிவைடட் பைனா அந்த இடத்துல அப்படியே மாற்றி வரும் இன்ட்டு 4/1 வரும். சரியா? அப்போ -5/12 + 4 3s are 12/5. சரியா? அப்ப இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தா 12க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தா 60. அப்ப கீழ 60 வரும். ஸோ மேல வந்து இங்க 5 போட்டா -25 வரும். இங்க 12 போட்டா +144 வரும். சரியா? 144 -25. 144 -25 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 119 வரும். சரியா? 119/60. அப்ப -25 + 144. இப்போ பிளஸ் தான் அதிகமா இருக்கு. அப்போ பிளஸ் இங்க இருந்து வரணும். ஸோ 144 - 25 119/60. ரொம்ப ஈஸியானது. ஸோ போர்ட் மாஸ் பொறுத்தவரை நிதானம் இருக்கணும். அவசரப்படாம நிதானம் இருக்கணும். உங்களுக்கு போர்ட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா வரும். சரியா? அடுத்து அதே போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. 2/7 மைனஸ் 1/4 டிவைடட் பை 2/3 மைனஸ் 5/6. சரியா? இது பார்த்தீங்கன்னா 2/7 பொறுமையா பண்ணுங்க. மைனஸ் 1/4 இன்டூ 2/3 நம்ம என்ன பண்ணிடலாம் 1/4 இன்டூ 3/2 மாத்திடலாம். சரியா? ஏன்னா டிவைடட் தானே. ஸோ 1/4 இன்டூ 3/2. அதாவது இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1/4 டிவைடட் பை 2/3 வரும். அப்ப என்ன வரும் இந்த 3 மேல போயிடும். 3/4 இன்டூ 2/1 வரும். ஸோ அப்படியே மாற்றி போட்டோம் 1/4 இன்டூ 3/2 கரெக்டா இருக்கும். சரியா? மைனஸ் 5/6 பிராக்கெட் 2/7 மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல முடிச்சிடலாம் 3/8 வரும் மைனஸ் 5/6. சரியா? அப்ப 2/7 மைனஸ் 48 வருமா? 68 6 எல்சிஎம் எடுத்தா 48 வரும். அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க 18 வரும். ஏன்னா 6 8s 48. இங்கேயும் 6 மல்டிப்ளை பண்ணணும். இங்க வந்து 8 இங்க 8 -40. சரியா? ஈக்குவல் டு 2/7 மைனஸ் 18 - 40 என்ன வரும்? -22 வரும். சரியா? ஏன்னா -40 -22. ஸோ பை 48. இப்போ இதை ஆன்சர் பண்ணா பார்த்தீங்கன்னா 2/7 + 22/48. சரியா? ஸோ அப்போ 22/48. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்தா 168 வரும். 748 எடுத்தா எல்சிஎம் எடுத்தா 168. இங்க மேல 47 + 77. அப்போ 125/168 வந்து ஒரு ஆன்சர். ஓகே 125/168. நீங்க பதறாம நீங்க அவசரப்படாம சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். போர்ட் மார்க்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. சரி அப்போ போர்ட் மார்க்ஸ் யூஸ் பண்ணி பண்றது வந்து 3 இது வந்து பார்த்தோம் நம்ம. சரியா? 3 சம் வந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது. நீங்க சின்ன ஸ்கூல்ல சின்ன இதுல வந்து கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல பண்ண போறோம். நம்ம அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா வந்து தெரியும். சரியா? பேசிக் ஃபார்முலா என்னன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab தெரியும். சரியா? அதே மாதிரி a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர்னு தெரியும். சரியா? அப்ப அதுக்கு அடுத்து a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. a + b இன்டு a - bன்னு தெரியும். சரியா? அடுத்து a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இது என்ன வரும்? a - b த ஹோல் ஸ்கொயர் அடுத்து +2ab. சரியா? இது 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது 2 உங்களுக்கு தெரியும். இது 2 பார்த்துக்கோங்க. a ஸ்கொயர் - b ஸ்கொயர், a ஸ்கொயர் + b ஸ்கொயர். சரி அடுத்து a கியூப் - b கியூப் இது ரொம்ப முக்கியம். a கியூப் - b கியூப் a - b a ஸ்கொயர் + ab + b ஸ்கொயர்னு வரும். அதே a கியூப் + b கியூப் அப்படின்னா a + b a ஸ்கொயர் - ab + b ஸ்கொயர்னு வரும். சரியா? இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். அவ்வளவுதான். ஸோ இது 2 முக்கியம். சரி a கியூப் - b கியூப், a கியூப் + b கியூப். அடுத்து a + b த ஹோல் கியூப், a - b த ஹோல் கியூப் ஃபார்முலா வந்து வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்மளுக்கு கேட்கிற மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ரொம்ப கொஸ்டின் வரும். a கியூப் - b கியூப் அதுக்கடுத்து a ஸ்கொயர் - b ஸ்கொயர், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். இந்த 4 ஃபார்முலா நல்லா வந்து பாத்துக்கோங்க. சரியா? நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் வந்து பார்த்தோம். இது இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சம் வந்து
சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்மு இங்க வந்து என்ன ஃபார்முலால இருக்கு? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் பை ab. சரி, நம்பர் பெரிய பெரிய நம்பர் பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. சரியா? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்ன பார்த்தோம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது அப்படியே வச்சு மைனஸ் இங்க மைனஸ் வரும் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். சரியா? பை ab. இது அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும் பை ab. சரியா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், பிளஸ் 2ab பிளஸ் 2ab 4ab வரும். சரியா? பை ab. இப்ப ab கேன்சல் ஆயிட்டா ஆன்சர் வந்து 4. இந்த நம்பருக்கும் இந்த ஆன்சருக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா இந்த நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலே உங்களுக்கு நம்பர் வந்து இந்த ஆன்சர் வந்து வந்துரும். நீங்க மட்டும் 893 பிளஸ் 786 ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 நிமிஷத்துல வந்துடும். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு வந்துடும். சரி, எதுனா போடுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது சம்மனா. சரியா? ஸோ அப்போ a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் பை abன்னு இருக்கு இந்த ஃபார்மெட்ல. அப்போ a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். போட்டா ab கேன்சல் ஆனா ஆன்சர் வந்து 4 வந்து உங்களுக்கு. இந்த மாதிரி சம்ல கண்டிப்பா ஒன்று வந்து கேட்டுருவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த ஃபார்முலா 162 into 162 minus 18 into 18 by 140. அப்ப இது என்னது? 162ன்றது நீங்க ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? 162 ஏன்னு வச்சுக்கோங்க, 18 பின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஃபார்முலால இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 144 144 இருக்கு. சரியா? அப்ப 162 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. சரியா? பை 144. இது அப்படியே வச்சுக்கோங்க. a பிளஸ் b அப்படின்னா 162 பிளஸ் 18 தானே? 162 பிளஸ் 18 என்ன வரும்? 162 பிளஸ் 18 என்ன வரும்னா 118 வரும். சரியா? இங்க 162 மைனஸ் 18 என்ன வரும்? 144. 140 டிவைட் பை 140. சரியா? 144 144 கேன்சல் ஆயிரும், 180. அவ்வளவுதான். இதுவுமே போடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சரி, அப்ப ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். அல்ஜீப்ரா ஃபார்முலா பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a கியூப் மைனஸ் b கியூப் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. சரியா? அடுத்த சம் பாருங்க, 789 நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், 211 பின்னு வச்சுக்கிறோம். சரி, அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பை a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு வருது. சரியா? இப்ப a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். என்ன பார்த்தோம்? a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா வந்து a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு பார்த்தோம். சரியா? டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். சரி, அப்ப a பிளஸ் b என்னது? a வந்து நம்மளுக்கு 789 தெரியும், b வந்து நம்மளுக்கு 211 தெரியும். ரெண்டு ஆட் பண்ணி 1000. சரியா? ஆன்சர் வந்து இருக்கு 1000. ரொம்ப சிம்பிள். சரியா? நீங்க ஒரு பெரிய நம்பர் பார்த்து டக்குனு பயந்துடக்கூடாது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணா ஈஸியா வந்து அல்ஜீப்ரா ஃபார்முலா பேசிக் நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இதே a கியூப் மைனஸ் b கியூப் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு வந்துருது. சரியா? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு தெரியும். சரியா? டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரியா? அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. அப்ப a மைனஸ் b அப்படின்னா என்னன்னா 9.8 மைனஸ் 6.8 என்ன வரும்? 3ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 3. ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளான சம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்டால் ரொம்ப சிம்பிளான சம். என்ன பண்ணணும்னா நீங்க ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த இடத்துல வாங்கணும். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்க ஃபார்முலா, தெரிஞ்ச வேண்டிய ஃபார்முலா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, a கியூப் மைனஸ் b கியூப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, a கியூப் பிளஸ் b கியூப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 5 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டா கண்டிப்பா ஒரு சம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா? அடுத்து இதை வந்து பார்த்துட்டோம். நம்ம என்ன பார்த்துருப்போம்? அல்ஜீப்ரால ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ற சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். சரி, எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா சம். சரியா? இப்போ என்னன்னா நல்லா பாருங்க, எக்ஸ்போனன்ட் பொறுத்தவரை சில ஃபார்முலா வந்து இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ என்ன அர்த்தம் அப்படின்னா a பவர் 1/2ன்னு அர்த்தம். அதே மாதிரி
கியூப் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பவர் 1/3 அர்த்தம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்ல வந்து பார்த்தோம். சரியா? அதே மாதிரி n பவர் ஹோல் ரூட் ஏ அப்படின்னா ஏ பவர் 1/n அர்த்தம். சரியா? அதே மாதிரி ஏ பவர் பி இன்டூ ஏ பவர் கியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பவர் வந்து ஒண்ணா இருக்கணும். ஏ இருக்கணும். மேல இருக்கிற அந்த இது பவர் வந்து பேஸ் வந்து ஒண்ணா இருந்து பவர் வந்து வேற வேற மாரி இருந்தா, இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஏ பவர் பி பிளஸ் கியூ. அதாவது இந்த பவர மட்டும் பிளஸ் பண்ணிடணும். கீழ அது பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். சரி, ஏ பவர் பி பிளஸ் கியூ. அதே மாரி ஏ பவர் பி பை ஏ பவர் கியூன்னு இருந்துச்சுன்னா, ஏ பவர் பி மைனஸ் கியூன்னு வரும் இந்த இடத்துல. சரியா? அதே மாரி ஏ பவர் பி இன்டு பி பவர் பி. இப்போ வந்து பேஸ் வந்து வேற மாரி இருக்கா? பவர் வந்து ஒண்ணா இருக்கு. இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏபி பவர் பி. இதுல ஏபி பேஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டு பவர் வந்து 1 சரியா? அது மாரி ஏ பவர் 0னா 1. ஸோ இந்த வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏ பவர் 0 வந்து 1 உங்களுக்கு. சரியா? அதே மாரி ஏ பவர் மைனஸ் n இருந்தா அத எப்படி எழுதுவீங்க? 1/a பவர் n எழுதுவீங்க. இந்த ஏ பவர் மேல போச்சுன்னா ஏ பவர் மைனஸ் n ஆயிரும். இப்ப ஏ பவர் மைனஸ் n என்ன அர்த்தம்னா, ஏ பவர் 1/a பவர் n அர்த்தம். ஏ பவர் 0னா 1ன்னு அர்த்தம். சரியா? பேஸ் வந்து 1 இருந்தா நீங்க என்ன பண்ண போறோம்னா, ஆ பவர வந்து பிளஸ் பண்ணணும். அதே மாரி பேஸ் வந்து வேற வேற மாரி இருந்தா, பேஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு பவர் வந்து அப்படியே போடணும். அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்போனன்ட் பவர். இத பேஸ் பண்ணி சம் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? 9 ஸ்கொயர் இன்டூ 18 பவர் 4 பை 3 பவர் 16 கேட்டிருக்காங்க. சரியா? 9 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்ன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ இது என்ன எழுதலாம்? 2 இன்டூ 9 18 ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். டிவைடட் பை 3 பவர் 16. இதுவுமே சிம்பிளி நம்ம போர்ட் மாஸ் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அப்ப 3 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது என்ன இருக்கு? ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஏ பவர் எம் இன்டூ n இது 2 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப 3 பவர் 4. ஏன் இது வந்து 3 கொண்டு வரணும்? இங்க கீழயும் 3 வந்து பேஸ் வந்து 3 தான் இருக்கு. அதனால எல்லாத்தையும் 3 மாத்தினா தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இன்டூ இது வந்து தனியா பிரிங்க. 2 பவர் 4 இன்டூ இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்ன்னு எழுதலாம்ல. 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். டிவைடட் பை 3 பவர் 16. சரியா? 3 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 இன்டூ 3 இது என்ன வருது? ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருக்கு. அப்ப m n மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 3 பவர் 4ன்னு வரும். சரியா? டிவைட் பை 3 பவர் 16. இப்ப பேஸ் 1 இருந்து பவரும் இதா இருந்தா என்ன பண்ணணும்னா 3 பவர் 4 பிளஸ் 4 அதாவது 8 3 பவர் 8 இன்டூ 2 பவர் 4 டிவைட் பை 3 பவர் 16 வந்துரும். சரியா? 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 8 இது வந்துரும். ஸோ அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சாரி 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4ன்னு வந்து இடத்துல 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 இப்ப 3 பவர் 4 இன்டு 3 பவர் 8ன்னு வரும். சரியா? 3 பவர் 8ன்னு வரும். அப்ப 3 பவர் 4 இன்டு 3 பவர் 8 வந்து ஏ ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் n வரும். அப்ப ஏ பவர் எம் பிளஸ் n. அப்ப 8 பிளஸ் 4 12 வரும். 3 பவர் 12 இன்டு 2 பவர் 8. சரியா? அப்ப 3 பவர் 12 இன்டு 2 பவர் 8 டிவைட் பை 3 பவர் 16. ஸோ பேஸ் வந்து கீழே என்ன சொன்னேன்? ஒரே மாதிரி இருந்தா ஏ பவர் எம் பை ஏ பவர் n எடுத்தா இந்த n வந்து மேல போயிடும். அப்ப ஏ பவர் எம் மைனஸ் n வந்துடும். அப்ப 3 பவர் இங்க 16 கீழ இருக்கனால கீழ தான் பெரிய நம்பர் இருக்கு. அப்ப 12 வந்து கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப 3 பவர் 16 மைனஸ் 3 பவர் 16 மைனஸ் 12 வரும். மேல 2 பவர் 8 அப்படியே இருக்கும். சரி, அப்ப 2 பவர் 8 டிவைடட் பை 3 பவர் 4ன்னு வரும். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 16 16 பை 81. சரியா? இப்ப 2 பவர் 8 என்ன வரும்? 16 பை 81. 2 பவர் சாரி 2 பவர் 4 2 பவர் 4. சரியா? 2 பவர் 4 பை 3 பவர் 4. ஒண்ணுல இது 9 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க. 18 2 இன்டு 9 பிரிச்சு எடுத்துக்கிறீங்க. அப்படியே போட்டா எக்ஸ்போனன்ட் பவர்ல ஈஸியா வந்து வந்துரும். இது எக்ஸ்போனன்ட் பவர் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். நீங்க திரும்பி திரும்பி போட்டு பார்த்தா ஈஸியா இருக்கும். இந்த சம்ம அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே போட்டு போறேன். சரியா? அடுத்து 3 கியூப் ஹோல் பவர் 2 மைனஸ் 2 2 ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 3 2 பவர் 4 ஹோல் பவர் மைனஸ் 2 இன்டு 3 பவர் மைனஸ் 4 இன்டு 4 பவர் மைனஸ் 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருக்கு. அப்ப இது 2 மைனஸ் இது 2யும் இன்டூ பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணிருங்க. 3 பவர் மைனஸ் 6ன்னு வரும். இன்டூ இது 2 இன்டூ பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 பவர் மைனஸ் 6ன்னு வரும். சரியா? டிவைடட் பை இது 2யும் 2 பவர் மைனஸ் 8 இன்டூ 3 பவர் மைனஸ் 4 இன்டூ 4 மைனஸ் 2. இப்போ 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப 2 ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 2 2 பவர் மைனஸ் 4 ஆயிடும். சரியா? இப்ப 3 பவர் மைனஸ் 6 இன்டூ 2 பவர் மைனஸ் 6 பை 2 பவர் மைனஸ் 8 இன்டூ 3 இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 பவர் மைனஸ் 6 கீழே கொண்டு வந்துருங்க. சரியா? கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். அப்ப 3 பவர் மைனஸ் 4 பிளஸ் 6 ஆயிரும். சரியா? இந்த 2 பவர் மைனஸ் இந்த 2 பவர் மைனஸ் 8 மைனஸ் 4 மேல கொண்டு வந்துருங்க. 2 பவர் மைனஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் 4 ஆயிரும். சரியா?
இந்த மைனஸ் மேல போகும் பிளஸ் ஆயிடும். அப்ப 2 பவர் மைனஸ் 6 8 12. இப்போ 8 பிளஸ் 4 12 12 மைனஸ் 6 6. அப்ப 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் ஸ்கொயர். சரியா? அப்ப 2 பவர் 6 என்ன வரும்? 32. 3 ஸ்கொயர் 9. இப்ப 32 பை 9 தான் இதுக்கு வந்து சாரி 2 பவர் 6 வந்து 64 வரும். 64 பை 9. சரியா? 64 பை 9 என்ன வரும்? இது வந்து ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எடுத்துட்டா 7 1 பை 9. 7 9 சார் 63 பிளஸ் 1 64. இப்போ 64 பை 9. அப்போ இது வந்து உங்களுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி ஆப்ஷன்ல வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து 7 1 பை 9. சரியா? இதுக்கு ஆன்சர். அப்போ இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மாத்திரம் 64 பை 9 வந்து ரொம்ப ஈஸி. எக்ஸ்போனன்ட் பவர் கொடுத்துரும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கணும். இங்க பாருங்க 3 by 8 whole power 5 into 3 by 8 whole power 4 இருக்கு டிவைடட் பை 3 by 8 whole power 9 இருக்கு. சரியா? அப்ப இங்க என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்போனன்ட் நீங்க யூஸ் பண்ணணும், போர்ட் மாஸ் நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப 3 by 8 whole power 5 அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ 3 by 8 whole power 4 டிவைடட் பை 3 by 8 whole power 9 வச்சுக்கோங்க. சரியா? 3 by 8 whole power 9. இங்க வந்து 4 இங்க கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ 4 கீழே கொண்டு வந்தா 3 by 8 whole power 5 ஆயிரும். சரியா? 3 by 8 whole power 5. அப்ப இந்த 4 வந்து கீழே கொண்டு வந்தா 9 minus 4 ஆயிரும் 5 ஆயிரும். அப்ப 3 அப்ப இது என்ன ஃபார்ம் இருக்கு? a power n by a power n இருக்கு. அப்ப a power by a power n அப்படின்னா டிவிஷன்ல இருந்தா இந்த n மேல போற மைனஸ் ஆயிரும். அப்ப 3 by 8 whole power 5 by 3 by 8 whole power 5 அப்படின்னா அந்த 5 வந்து மேல போயிடும். 5 minus 5 ஆயிரும் 0 ஆயிரும். இப்ப a power 0 என்னது 1 நம்ம பார்த்தோம். இப்ப 3 by 8 தான் இந்த இடத்துல a. ஸோ ஹோல் பவர் 0ன்னு இருக்கு. இப்போ a பவர் 0வோட வேல்யூ 1. டக்குன்னு நீங்க 0ன்னு போட்டுறக்கூடாது. சரியா? a பவர் 0வோட வேல்யூ வந்து 1. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 1. சரியா? அடுத்து a by b equal to 4 by 5, b by c equal to 15 by 16. ஸோ எக்ஸ்போனன்ட் பேஸ் பண்ணி ஒரு 5 சம் வந்து பார்க்கலாம். சரி, எக்ஸ்போனன்ட் பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது எக்ஸ்போனன்ட் பவர்ன்றது. அப்ப இந்த இடத்துல பாருங்க a ஓட வேல்யூ 4ன்னு இருக்கு. a is to b. b ஓட வேல்யூ 5 இருக்கு. அதே b ஓட வேல்யூ 15 இருக்கு. இங்க வந்து 16 இருக்கு. b is to c. சரியா? இந்த மாதிரி இருந்தா ரேஷியோல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 4ஐயும் 15 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 4ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணா 60 வரும். is to 5ம் 15 மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 75 வரும். is to 5ம் 16 மல்டிப்ளை பண்ணிருங்க. into 80 வரும். சரி 90 80 சாரி 80. சரியா? 60 into 75 is to 18 வரும். சரியா? இந்த இடத்துல என்ன ஆகணும்? 12 by அதாவது இது வந்து 5 டேபிளா அடிச்சு கொடுங்க. 12 5 60, 15 5 75, இங்க வந்து 16 5 80. அப்போ 12 15 16 வருது. சரியா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஸோ இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். a is to b அப்படின்னா 4 is to 5, b is to c அப்படின்னா 15 is to 16. அப்போ இது வந்து c. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை இப்போ பண்ணா a is to b is to c வந்து வந்துடும். இதை அடிச்சு கொடுத்தா 5ஆல அடிச்சு கொடுத்தா இன்னும் சுருக்கணும். இது வந்து பெரிய நம்பர் இருக்கு, இன்னும் சுருக்கணும் அப்படின்னா 5ஆல அடிச்சு கொடுங்க. 12 is to 15 is to 16. சரி, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். c பிளஸ் a இன்டூ c மைனஸ் a. சரியா? பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரியா? இது வந்து அப்படியே பண்ணிருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படியே பண்ணிருங்க. அப்ப 12 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் வரும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7 by 25 வரும். ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி, 7 by 25 ஒரு ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணி கரெக்டா வரும்னு செக் பண்ணி. சரியா? அடுத்து ஸோ இந்த மாதிரி மாடல் ஒன்று கேட்பாங்க. இதுனா ஈஸியான மாடல். 1/3 ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். 1/2 இன்டூ 1/5 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்ப மூணு மல்டிபிளை பண்ணுங்க 30 வரும். 1/30 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 415 வரும். சரியா? அவ்வளவுதான். ஸோ 30யும் 13 15 மல்டிபிளை பண்ணா 450. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஆன்சர் வந்து 450. சரியா? ஸோ அடுத்து ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து பவர்ல இருக்கு. சார் டக்குன்னு பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பவரை பாருங்கன்னா m பிளஸ் n இருக்கா, அதுக்கடுத்து n பிளஸ் n இருக்கு, அதுக்கடுத்து l பிளஸ் m இருக்கு. இப்ப இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு பார்த்தா n l. ஸோ அப்படியே ஒரே தான் சீரியஸா வந்தா அதுக்கடுத்து m பிளஸ் n, n-க்கு n பிளஸ் l பிளஸ் m. இந்த செகண்ட் டேர்ம் அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். இங்க செகண்ட் டேர்ம் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும், இங்க செகண்ட் டேர்ம் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். இந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து 1. சரி, ஆன்சர் வந்து 1. இப்போ m பிளஸ் n பவர்ல n பிளஸ் l பிளஸ் m. சரியா? இது n வருது, இதே n இங்க ஃபர்ஸ்ட் வருது, l வருது, இதே n இங்க ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்தா
ஆன்சர் வந்து 1 இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டக்குன்னு பார்த்துன்னு கொஸ்டின் பார்த்தோன்னா டக்குன்னு போடுற ஆன்சர் ஆன்சர் பண்ணணும். சரியா? இந்த கியூப் ரூட் பாருங்க. நம்ம பிளஸ் பார்த்தோம், மைனஸ் பார்த்தோம். ஆனா என்ன பார்க்கல இன்டூ வந்து இங்க வந்து இன்டூ வந்து இருக்கு. இந்த டாட் அப்படின்னா இன்டூன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப 3 டாட் 3 டாட் 3 டாட்னா 3 இன்டூ 3 9. சரியா? 3க்கு அடுத்து ஸ்கொயர் ரூட் என்னது 9. 3க்கு அடுத்து 4 வராது. 4 வரும். ஆனா ஆன்சர் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சரி மல்டிப்ளிகேஷன் 3 ஸ்கொயர் வந்து 9. சரியா? அவ்வளவுதான். அடுத்து a plus b equal to 7, a minus b equal to 4, then find value of a b ன்னு கொடுத்திருக்காங்க. So a plus b the whole square எடுத்துக்கோங்க. plus சரியா? a plus b the whole square எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன வரும்? a square plus b square plus 2ab ன்னு வரும். சரியா? அப்ப a plus b the whole square, a plus b என்னது 7. அப்ப 49 equal to a square plus b square plus 2ab ன்னு வருதா? அப்ப a square plus b square ஃபார்முலா என்னன்னு தெரியும்? a minus b the whole square plus 2ab plus 2ab. சரி ஏன்னா இந்த 2ab அப்படியே வந்துரும். a plus b the whole square ஃபார்ம் வந்து இதுதான். a minus b the whole square plus 2ab. 49 equal to a minus b the whole square என்ன இருக்கு 16. 4 square வந்து 16. இது plus 2ab plus 4ab ன்னு வந்துரும் இந்த இடத்துல. சரி 49 minus 16 என்ன வரும்? 33 வரும். 33 equal to 4ab. இப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? ab தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 33/4. இப்ப ab equal to 33/4 தான் ஆன்சர். ab equal to 33/4. சரியா? இந்த மாதிரி சம்னா ஈஸியான இது. ஸோ விட்டுறாதீங்க. என்ன கேட்டா டக்குன்னு எழுதிடு. சரியா? ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1/4 ஈக்குவல் டு x/20 ஈக்குவல் டு 3/5. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்க ஆப்ஷன் வந்து போங்க ஆன்சர் வந்து. சரியா? இந்த இடத்துல 5 போடுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பாருங்க. இன்னொன்று லாஸ்ட் ஆப்ஷன். இது ரெண்டுலயும் மோஸ்ட்லி 90% வந்து வந்துடும். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். அதை வந்துட்டு அதை போட்டுட்டு வரலன்னு நீங்க செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் போங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். 1/4 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5 போடணும். y/20 ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 12 போடணும். 3/12. சரி அப்போ 1/4 இங்க 1/4 வரும். இங்க 1/4 வரும். அப்போ 1/4 ஈக்குவல் டு 1/4 ஈக்குவல் டு 1/4. மூணுமே ஈக்குவல். ஆன்சர் வந்து இதுதான். சப்போஸ் இங்க 5 போட்டு பாருங்க ஈக்குவல் வராது. இங்க வந்து 12 5 போட்டு பாருங்க ஈக்குவல் வராது. 12 12 போட்டு பாருங்க ஈக்குவல் வராது. அப்ப நீங்க கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போடணும், லாஸ்ட் ஆப்ஷன் போடணும். இது ரெண்டுலயும் ஆன்சர் வர டிக் ரெண்டாவது ஆப்ஷன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துடும். 90% வந்துடும். இப்போ வரல அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷன்ல வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? அடுத்து பாருங்க x/y ஈக்குவல் 3/5, 5x plus 2y ஓட வேல்யூ 5x minus 2y வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி சமனா வந்தா அலேக்கா அப்படியே தூக்கிடலாம் நீங்க. சரி அப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 வந்து போடணும், ஒய்க்கு பதிலாக 5 வந்து போடணும். இப்போ போட்டா 5 into 3 plus 2 into 5 by 5 into 3 minus 2 into 5. சரியா? அப்ப 15 plus 10 by 15 minus 10. இப்போ 25/5. அப்ப 5 5s are 25. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 5. சரியா? இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 5. இப்போ இந்த மாதிரி ஈஸியான சம் வந்தப்ப நீங்க வந்து விட்டுறக்கூடாது. சரியா? பாப்பா இன்னைக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம். நாளைக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.